Good evening, ma'am. நம்ம இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணலாங்க மேம். மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆயிட்டு சரிங்களா? நான் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்றேன், அது மட்டும் தெரியுதான்னு சொல்லுங்க மேம். எஸ் மேம். குட் ஈவினிங். பேசு. கேமரா ஆன் ஆஃப் ஆயிடுச்சா? கிளாஸ்ல வாத்தியார். இப்ப நம்ம வந்து ஓவரால் நம்ம அன்னைக்கு பார்த்த எம்சிக்யூ ரிமைனிங் இருக்க 4 யூனிட்ஸ்ல பார்த்து முடிச்சுட்டுங்க மேம். அதுக்கப்புறம் ஒரு மார்க் டெஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன், அது வந்து பார்க்கலாம் சரிங்களா? இன்னைக்கு ஃபுல்லாமே வந்து நம்ம எம்சிக்யூஸ் தான் பார்ப்போம். அந்த எம்சிக்யூஸை சால்வ் பண்ற மெத்தட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். எஸ் மேம். ஓகே மேம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கான எம்சிக்யூஸ் எல்லாம் அன்னைக்கே நம்ம பார்த்துட்டோம். நான் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்றேன் மேம். ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே இருந்து பார்க்கலாம். பிசினஸ் என்விரான்மெண்ட் ரிலேட்டடான எம்சிக்யூஸ். இதுல வந்து நம்ம இன்னைக்கு 8 எம்சிக்யூஸ் வரைக்கும் பார்த்தோம். இப்ப 9th எம்சிக்யூல இருந்து அப்படியே சார்ட் அவுட் பண்ணலாங்க. அந்த மாதிரி நம்ம ரிமைனிங் யூனிட்ஸ்ல இந்த 4 யூனிட்ஸ்ல நம்ம எந்தெந்த எம்சிக்யூஸ் கவர் பண்ணலையோ அதை இப்ப ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அந்த மார்க் டெஸ்ட்ல இருக்க எம்சிக்யூஸ் எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் சரிங்களாங்க மேம்? ஓகே மேம். ஓகே. இது வந்து which of the following best represent a pestle aligned explanation for why the Chennai Oragadam belt become an auto cluster? அதாவது சென்னையில ஒரு ஏரியால அந்த பர்டிகுலர் பெல்ட் வந்து ஆட்டோ கிளஸ்டர் வந்து இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த பர்டிகுலர் ரீஜியன் மட்டும் ஏன் சென்டரா அந்த ரீஜனுக்கு வந்து அந்த ஆட்டோ கிளஸ்டரை வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க அப்படிங்கிற ரீசன் கேக்குறாங்க. அதுக்கு வந்து பெஸ்டில் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் இருக்கு. இந்த பெஸ்டில் அனாலிசிஸ் வந்து பிசினஸ் என்விரான்மெண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான அனாலிசிஸ். சோ இதுல வந்து இந்த பெஸ்டில் அப்படிங்கிறது வந்துட்டு பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோசியல், டெக்னாலஜிக்கல், லீகல் என்விரான்மெண்ட் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதான் அந்த பெஸ்டிலோட மீனிங் சரிங்களா? இப்ப இந்த பெஸ்டில் அனாலிசிஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டியில இந்த எல்லா என்விரான்மெண்டோட எஃபெக்ட் எப்படி இருக்கு, நம்மளோட பிசினஸ் அங்க ஸ்டார்ட் பண்ண எப்படி பெனிஃபிட்டா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத ஒரு ஏரியால இப்ப நீங்க போய் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வைங்க, அந்த ஏரியால பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அது எஃபெக்டிவா இருக்குமா இல்லையான்னு டிசைட் பண்றது இந்த பெஸ்டில் அனாலிசிஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க.
சோ அப்ப அந்த சென்னை ஒரகடம் பெல்ட் வந்து பிகம் அன் ஆட்டோ கிளஸ்டர். அப்ப அந்த பர்டிகுலர் ரீஜன் வந்து ஆட்டோ கிளஸ்டர் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது தான் உங்களோட ஆப்ஷன்ஸ். சோ இதுல வந்துட்டு லோ வேஜஸ் பிளஸ் ஃப்ரீ லேண்ட் டாக்ஸ் ஹாலிடே அந்த ரீஜன்ல ஆரம்பிச்சா அது அங்க இருக்க எம்ப்ளாய்க்கு லோ வேஜஸ் கொடுத்துக்கலாம், ஃப்ரீ லேண்ட் டாக்ஸ் ஹாலிடேஸ்ங்கிறது ஒரு இது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் லாஜிஸ்டிக் ஸ்கில்டு லேபர் பூல், ப்ரெடிக்டபிள் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ், சப்ளையர்ஸ் எக்கோசிஸ்டம் அண்ட் மார்க்கெட் டிமாண்ட். இந்த எல்லா 4 ஆப்ஷனையுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆப்ஷன் பி இருக்கு இல்லைங்களா, அதுதான் சூட்டபிள் ஆப்ஷனா இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ரீஜியன்ல அது வந்து ஒரு போர்ட் ரீஜியன், அப்ப அதுக்கு லாஜிஸ்டிக் தான் மெயினா தேவைப்படும். அப்ப அந்த லாஜிஸ்டிக் ஓரியன்டா இருக்கிற ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். அப்ப இதுதான் அதோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த 11th கொஸ்டின்ஸ் அன்னைக்கே நம்ம பார்த்துட்டோம். 13th இருந்து லைன் அப்படியே போயிடலாம். சோ இது வந்து நான் லென்த்தியான எக்ஸ்பிளனேஷனே வந்து கொடுத்திருக்கேன். இப்ப இந்த இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இதுன்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. So government apply a specific tariff on a imported intermediary goods used extensively by domestic exporter. அதாவது ஒரு இன்டர்மீடியட் குட்ஸ் வந்து டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான டாரிஃப்ங்கிறது டாக்ஸ் வந்து இம்ப்ளை பண்றாங்க. சரிங்களா? which of the following is mostly likely welfare and competitiveness outcome அப்படின்னு கேக்குறாங்க. இதுல இருக்க ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து எது வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஏன் ஆப்ஷன் பி அப்படின்னா எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் வந்து எதனால குறையும் அப்படின்னா ஹையர் இன்புட் காஸ்ட் இருந்தா மட்டும்தான் எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸே குறையும். அது குறைஞ்சாதான் நம்மளுக்கு அந்த டாக்ஸ் ரேட்டோட இன்டர்மீடியட் குட்ஸுமே குறையும். சோ இந்த ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். ஸோ பிசினஸ் என்விரான்மெண்ட் நான் பார்க்கும்போது சொன்னேன் நீங்க டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் படிக்கணும். அந்த டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்ல வந்துட்டு மேக்ரோனா என்ன, மைக்ரோ என்விரான்மெண்ட்னா என்னன்னு படிப்போம். மேக்ரோ என்விரான்மெண்ட்ல 2 இது இருக்கும் இல்லைங்களா, இன்டர்னல் என்விரான்மெண்ட், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் வந்து படிச்சோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த மேக்ரோ என்விரான்மெண்ட்ல வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் வரும்போது பிசினஸ் கூட ரிலவெண்டான லீகல் என்விரான்மெண்ட், பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட், சோசியோ கல்ச்சரல், இந்த எல்லா என்விரான்மெண்ட்டும் படிச்சோம். அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அதே மாதிரி இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து எப்ப வந்துச்சு அப்படின்னா 1986ல வந்துச்சு. ரீசெண்டா அமெண்ட்மெண்ட் ஆனது வந்து 2019ல அமெண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ இதுல வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மெயினா எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கன்சியூமரோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ கன்சியூமரோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 7 ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து புதுசா நம்ம 6 ரைட்ஸ் வந்து பார்த்திருக்கோம். இப்ப 2 நாளுக்கு முன்னாடி லோக்சபால வந்து ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படிங்கிற ஒரு பில் வந்து பாஸ் ஆகிறதுக்கு இருக்கு. ஸோ அதுவுமே ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்காக கொண்டு வந்த பில் தான். சரிங்களா? அந்த மாதிரி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல ரைட் டு சேஃப்டி, ரைட் டு ரிட்ரஸல், ரைட் டு ஹியர், ரைட் டு சீக், அந்த மாதிரி எல்லாம் நிறைய ரைட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல நீங்க என்ன படிக்கணும்னா அந்த ஃபோரம்ஸ் படிக்கணும். டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், ஸ்டேட் லெவல் ஃபோரம், நேஷனல் லெவல் ஃபோரம் 3மே படிக்கணும். சரிங்களா? இப்ப இந்த கொஸ்டின்ல இதெல்லாம் ஜென்ரலா டு த பாயிண்டா கேக்குறது. ஒரு நெட் எக்ஸாம்ல அட்வான்ஸ்டா கேட்டிருக்காங்க. அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் which of the following remedy is not classically available to a customer in cross-border e-commerce disputes where the seller is in foreign and has no local presence. அதாவது கிராஸ் பார்டர், அதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரி கூட ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அங்க வந்து கன்சியூமர் வந்து எக்ஸ்ப்ளாட் ஆயிருக்கும் போது அங்க ஒரு இஷ்யூ நடக்குது. அந்த இஷ்யூல சப்ளையர் வந்து இங்க இல்ல, ஃபாரின்ல இருக்காங்க, பிசிக்கல் பிரசன்ஸ் இல்ல. அப்ப அந்த இஷ்யூவை அதுக்கான ரெமெடி என்னவா இருக்கும்? இங்க நிறைய ரெமெடி இருக்கு, ஆனா ஒரு ரெமெடி வந்து அதுக்கு சூட் ஆகாதுன்னு சொல்றாங்க. அப்ப அது என்ன ரெமெடி அப்படின்னு பார்க்கணும். அப்ப இங்க 4 ரெமெடி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரெமெடி வந்து நீங்க ஒரு
கன்சியூமர் எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிருக்காங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணுவோம். ஃபைல் பண்ணிட்டு அதுக்கான டேமேஜஸ் வந்து சீக் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ரிக்வெஸ்டிங் ப்ராடக்ட் ரீகால் இன் ஃபாரின் செல்லர்ஸ் ஜுடிஃபிகேஷன் த்ரூ டொமஸ்டிக் கன்சியூமர் ஃபோரம் பவர்ஸ். இது ஒரு ஆப்ஷன். செகண்ட் சி ஆப்ஷன் வந்து சீக்கிங் இன்டர்மீடியரி ரிலீஃப்ஸ் such as injection against local payment procedure routing through funds. அதுக்கப்புறம் bringing criminal compliance for the defective trade practices. So இந்த ஆப்ஷன் A, C, D இந்த மூணுமே applicable remedy தான். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த கிரிமினல் அது வந்து அந்த பர்சனோட ஹெல்த்தை டிஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதையுமே ஃபைல் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்டர்மீடியரி ரிலீஃப் மே கிளைம் பண்ண முடியும். இதுல எது வந்து சம்பந்தப்படாததா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ப்ராடக்ட நம்ம இங்க இருக்க கன்சியூமர் ஃபோரம் பவரை வச்சு ஃபாரின்ல இருந்து ரீகால் பண்ண முடியாது. சோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க கொடுத்துருக்கு. சரிங்களா? த ஆப்ஷன் பி கிளைம்ஸ் டைரக்ட் ஆர்டரிங் ஆஃப் ப்ராடக்ட் ரீகால் இந்த ஃபாரின் ஜுடிஃபிகேஷன். அந்த இப்படி ஒரு பவரே வந்து இல்ல, இந்த ரெமடியே இல்ல. சோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ரெமடி இல்ல. சரிங்களா? இப்ப இந்த ஒரு கொஸ்டின் நம்ம படிக்கும் போது என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டோம்? கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படிச்சுட்டோம், எந்த வருஷம் வந்தது, எப்ப அமெண்ட்மெண்ட் ஆச்சு, மெயினா அது எதுக்கு வந்துச்சு, அதோட ரைட்ஸ், அதுக்கப்புறம் அதோட மூணு ஃபோரமோட அமௌண்ட்ஸ் எல்லாமே படிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்ப அதுக்கான ரெமடியுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒன் செகண்ட். நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா எஃப்டிஐ அண்ட் எஃபிஐ. எஃப்டிஐ அப்படிங்கிறது வந்து ஃபாரென் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எஃபிஐ அப்படிங்கிறது வந்துட்டு போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது எஃப்டிஐங்கிறது வந்து ஒரு கம்பெனி, ஃபாரின் கம்பெனி வந்து இங்க இன்வெஸ்ட் பண்றது. எஃபிஐ அப்படிங்கிறது வந்து ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. எஃப்டிஐல வந்து டைரக்டா அமௌண்ட்ஸ் வரும், ஆனா எஃபிஐல வந்துட்டு ஷேர்ஸ் மூலமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுல வந்து which feature mostly sharply distinguish FTA and FPI with respect to the balance of payment treatment and macroeconomic impact கேக்குறாங்க. எந்த பர்டிகுலர் ஃபேக்டர் வந்து ரெண்டுத்துக்கு இருக்க டிஃபரன்ஸ கிளியரா எடுத்து காட்டுது அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? ஏன்னா ரெண்டுத்துக்குமே பார்க்கதான் ஒரே மாதிரி இருக்கும், பட் டோட்டலி இட் இஸ் டிஃபரண்ட். ஸோ எஃப்டிஐ அப்படிங்கிறது வந்து ஆல்வேஸ் ரெக்கார்டட் இன் கரண்ட் அக்கௌண்ட். எஃபிஐங்கிறது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் நேச்சரா இருக்கு. அப்புறம் எஃபிஐ அப்பியர்ஸ் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் as a direct investment and is associated with long term technology and management transfer. அதுக்கப்புறம் எஃபிஐங்கிறது portfolio flows more volatile and record as other investment. அதுக்கப்புறம் எஃப்டிஐ கிரியேட்ஸ் ஆட்டோமேட்டிக் டெப்ட் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் அட் ஃபிக்ஸட் ரேட். எஃபிஐ நெவர் அஃபெக்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அதுக்கப்புறம் எஃப்டிஐ இஸ் இன் இன்விசிபிள் ட்ரேட் அண்ட் எஃபிஐங்கிறது விசிபிள் ட்ரேட். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க கிளியர் கட்டான டிஃபரன்ஸா சொல்றது வந்து ஆப்ஷன் பி மட்டும்தான். ஏன்னா ஆப்ஷன் பி ஏன் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க எஃபிஐ வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மோர் வாலிட்டைல் அப்படின்னா அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. இப்ப ஷேர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணும் போது மார்க்கெட் வாலிட்டாலிட்டி அப்படின்னு ஒரு ஃபேக்டரை மெஷர் பண்ணும். ஸோ இதை வச்சு இதுதான் கரெக்ட் ஆன்சர்னு இது பண்ணிடலாம். ஸோ உங்களோட எஃபிஐ அப்படிங்கிறது வந்து என்னது, அது வந்து பினான்சியல் அக்கௌண்ட்ல அப்பியர் ஆகும். அது வந்து கரண்ட் அக்கௌண்ட் இன் நேச்சர். அது வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு கண்ட்ரில இருந்து இங்க வர டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்முக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா எஃபிஐ அப்படிங்கறதே போர்ட்ஃபோலியோ, ஷேரை டீல் பண்றது. சரிங்களா? போர்ட்ஃபோலியோ அது வந்து வாலிடைல், சேஞ்சிங் இன் நேச்சரா தான் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் இன்னாவும் இருக்கலாம். சரிங்களா? சோ இந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா ரிமைனிங் இருக்க 3 ஆப்ஷனுமே தப்பா ராங்கா தான் இருக்கும்.
சரிங்களா? மித்ததெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். சோ இந்த கொஸ்டினை படிக்கும் போது நம்மளால எஃப்டிஐ எஃபிஐ எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சோ இது கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் மாதிரி வேகா இருக்க மாதிரி இருக்கும். பட் அதோட கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியரா இருக்கும். சரிங்களா? 16th question வந்து சென்ட்ரல் பேங்க் ஃபேசிங் rapid capital inflow under floating exchange rate wish to prevent excessive appreciation while avoiding domestic inflation the most credit policy mixes. அதாவது என்ன ஆகுதுன்னா ஆர்பிஐல வந்து கேஷ் இன்ஃப்ளோஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு. அண்டர் த ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல வந்துட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஃப்ளோ ஜாஸ்தியாக அதுவே வந்து இன்ஃபிளேஷனை பூஸ்ட் பண்ணிருக்க கூடாது, பூஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நம்மளோட கண்ட்ரியோட பாலிசி கிரெடிட் பாலிசி மிக்ஸ ஸ்டெபிலைஸா வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான். அப்ப இதுல ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸ்டெரிலைஸ்ட் எஃப்எக்ஸ் பர்ச்சேஸ் பிளஸ் ஃபினான்ஷியல் கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் மேக்ரோ ஜுடிஷியல் மெஷர்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கஸ்டம் யூனியன். அடுத்த கொஸ்டின் வந்து கஸ்டம் யூனியன், அதுக்கப்புறம் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா. சோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம், கஸ்டம் யூனியன் என்னன்னு தெரிஞ்சுப்போம். அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா அப்படிங்கிற போது அதுல வந்து ஒரு சர்டைன் அக்ரிமெண்ட் மாதிரி டிராஃப்ட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் ரீஜியன்ல நீங்க ஒரு பிசினஸோ ஒரு ட்ரேடோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. அதே மாதிரிதான் கஸ்டம் யூனியன்லயுமே அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டாரிஃப். எதுக்கு அப்படின்னா அந்த மெம்பர் கண்ட்ரிக்குள்ள மட்டும் நம்ம இது பண்ணும் போது எந்த டாரிஃபும் வந்து சார்ஜ் பண்ணாம இருக்கிறதுக்கான இது. சோ இதுல ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? சோ இந்த ரிமைனிங் இருக்கிறத வந்து ஆல்ரெடி இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ரிமைனிங் இருக்கிறத நீங்க ரீட் பண்ணி பாருங்க. நான் பிசினஸ் பினான்ஸ்க்கு மூவ் பண்றேன். அப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா ஒரே டாபிக் ஒரே கான்செப்டான டாபிக்கை நம்ம பார்க்கும்போது இதை வேகா இருக்கும். நான் பிசினஸ் பினான்ஸ்க்கு மூவ் பண்றேன். பிசினஸ் பினான்ஸ்லயும் நம்ம ஃபர்ஸ்ட் 1 2 3 இந்த பேபேக் ஹையர் 7th ஒன் பெர்மனன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் 10th ஒன் வரைக்கும் நம்ம பார்த்தோம். 11th ஒன்ல இருந்து பார்க்கணும். சரிங்களா? 11th ஒன்ல the cash conversion cycle decreases when cash conversion cycleனா நான் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். கேஷ் வந்து கேஷாவே கன்வெர்ட் ஆகிற சைக்கிள். கேஷ் வந்து கேஷ் மூலியமா நீங்க ரா மெட்டீரியல் வாங்குவீங்க. ரா மெட்டீரியல்ல இருந்து அது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஆகும். ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல இருந்து பினிஷ் குட்ஸ் ஆகும். பினிஷ் குட்ஸ்ல இருந்து எல்லாமே கேஷ் சேல்ஸா நடக்காது. டெப்டாஸும் வருவாங்க. டெப்டாஸ்ல இருந்து அது திருப்பி கேஷா கன்வெர்ட் ஆகும். அப்ப அந்த ஹோல் பீரியட் இருக்கு இல்லைங்களா, கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள். அந்த கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள்ல அது டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா அது எப்ப டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அதோட சினாரியோ 4 சினாரியோ கொடுத்துருக்காங்க. இன்வென்ட்ரி நீங்க ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிருக்க பீரியட் இன்க்ரீஸ் ஆனா அது டிக்ரீஸ் ஆகுமா, இல்ல உங்களுக்கு பே பண்ண வேண்டிய பீரியட் டிக்ரீஸ் பண்ணா உங்களோட கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் டிக்ரீஸ் ஆகுமா, இல்ல ரிசீவபிள் பீரியட் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து அதோட பீரியட் டிக்ரீஸ் பண்ணணுமா, இல்ல இந்த ஹோல் ஆப்ரேட்டிங் சைக்கிளே இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்னு உங்களுக்கு அதோட கொஸ்டின். சோ உங்களோட கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளை எப்படி டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பேயபிள் பீரியட் டிக்ரீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக் சாரி பேயபிள் பீரியட் இல்லைங்க, ஒரே நிமிஷம். பேயபிள் கிடையாது, ரிசீவ்
ரிசீவபிள் பீரியட டிக்ரீஸ் பண்ணா, ரிசீவபிள் பீரியட்னா உங்களுக்கு வந்து வர வேண்டிய பணத்துக்கான அமௌண்ட் ஆஃப் பீரியட வந்து நீங்க ஜாஸ்தியா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 3 months கொடுத்திருக்க இடத்துல கேஷ் வந்து வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்ப அந்த ப்ராசஸ குறைக்கணும். அப்ப உங்களுக்கு வர வேண்டிய பணத்தோட பீரியட 1 month குறைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளுமே டிக்ரீஸ் ஆயிடும். சோ the cash conversion cycle decrease when the receivable period decrease. receivable period decrease ஆகும்போது இதுவும் டிக்ரீஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் சரிங்களா? இது வந்து factoring services. Factoring services are most beneficially to the firm. Factoring அப்படிங்கிறது வந்து அடிஷ்னலா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்ப அது எதுக்காக இருக்கும், என்ன ரீசனுக்காக மோஸ்ட் பெனிஃபிஷியலா இருக்கும்னு பார்த்தோம்னா ஹையர் ரிசீவபிள் அண்ட் ஸ்லோ கனெக்ஷன் தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். ஹையர் ரிசீவபிள் அண்ட் ஸ்லோ கனெக்ஷன். சரிங்களா? அடுத்தது வந்து மேட்சிங் அப்ரோச்சஸ் இம்ப்ளைஸ். மேட்சிங் அப்ரோச்சஸ் இம்ப்ளைஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அது என்ன சொல்லுது அப்படின்னா அது லாங் டேர்ம் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டோ ஷார்ட் டேர்ம் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டோ எதுவுமே கிடையாது. அது வந்து அந்த அசெட் மெச்சூரிட்டி ஆஃப் அசெட் டு அந்த மெச்சூரிட்டி ஆஃப் பினான்சிங்கும் ஈக்குவல் அப்படின்னாதான் அந்த மேட்சிங் அப்ரோச்சஸ் வந்து அதை தான் இண்டிகேட் பண்ணுது. உங்களோட அசெட்டோட மெச்சூரிட்டியும் அதுக்கு வாங்கியிருக்க லோனோட மெச்சூரிட்டியும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத வந்துட்டு மேட்சிங் அப்ரோச் இம்ப்ளைஸ். நெக்ஸ்ட் 14th ஒன் வந்து which does not affect working capital needs. இங்க இருக்க 4 விஷயம் working capital needs வந்து அஃபெக்டே பண்ணாது. அப்ப working capitalனா என்ன சொன்னா அது வந்து ஒரு டெம்பரவரி கேபிட்டல், பிசினஸ் ரன் பண்றதுக்கு அது உங்களுக்கு தேவைப்படும். அப்ப அத இதுல இருக்க ஒரு ஃபேக்டர் வந்து அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் கூட ரிலவெண்டா, அதாவது பிசினஸ் கூட டைரக்டா ஒர்க்கிங் கேபிட்டல்ல இம்பாக்ட் பண்ணாது. ஒண்ணு வந்து கிரெடிட் டேர்ம்ஸ், அதுக்கப்புறம் பிசினஸ் சைக்கிள், இன்வென்ட்ரி பாலிசி, டெப்ரிசியேஷன் மெத்தட். இது எல்லாமே டெர்மினாலஜிஸ் வந்து மணியோடயோ இல்ல அந்த டைரக்ட் பிசினஸோட ரிலவெண்ட் ஆனது. ஆனா இங்க இருக்க டெப்ரிசியேஷன் வந்து அது கூட ரிலேட் ஆகாது. சோ இந்த பர்டிகுலர் ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் ஆகாது. சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து இந்த வால்டர்ஸ் மாடல் எல்லாம் படிச்சிருப்போம். எப்ப ஆர் வந்து கேவை விட, இது என்னன்னா ஆர் இஸ் கிரேட்டர் தேன் கே, ஆர் இஸ் லெஸர் தேன் கே, ஆர் இஸ் ஈக்குவல் டு கே. அப்ப உங்களோட ரீடைன்ட் ஏர்னிங்ஸ நீங்க பிசினஸ்லயே வச்சு சக்சஸ் பண்ணலாமா, இல்ல அந்த ரீடைன் ஏர்னிங்ஸ டிவிடெண்டா இஷ்யூ பண்ணிடலாமா அப்படிங்கிற டிசிஷன் இங்கதான் நம்ம எடுப்போம். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயிலா நோட்ஸ்ல இருக்கு. சரிங்களா? அப்ப ஆர் இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா டிவிடெண்ட் இஷ்யூ பண்றதுதான் பண்ணலாம், இல்லைன்னா வச்சிருக்கும். when is r is greater than k அப்படிங்கிற போது டிவிடெண்டா இஷ்யூ பண்ணுவாங்க. டிவிடெண்ட் சாரி when r is greater than kங்கிற போது பிசினஸ்லயே அந்த ப்ராஃபிட்டை வச்சுட்டு ரீடைன் ஏர்னிங்ஸா வச்சு பிசினஸ் எக்ஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அதுல போட்டா நம்மளால இன்னும் கூட டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கறத டிசிஷன் வைப்பாங்க. சோ இந்த வால்டர் மாடல் வந்து டிவிடெண்ட் இஸ் ரிலவெண்ட் வென், எந்த சிச்சுவேஷன்ல டிவிடெண்ட் வந்து ரிலவெண்டா இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப அதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி, when r is greater than k அப்படிங்கிற போதுதான் டிவிடெண்ட் வந்து ரிலவெண்டா இருக்கும். சரிங்களா? இது படிக்கும் போது டீட்டெயிலா இந்த 3 சிம்பிளையும் படிச்சுட்டு r is greater than k, r is lesser than k, r is equal to k அப்படிங்கும் போது நம்ம என்னென்ன பண்ணுவோம், growth of the firm இல்ல எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த firm இல்ல அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோமா அப்படிங்கறத டீட்டெயிலா அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளைண்ட்லி எஃபெக்ட் இன் டிவிடெண்ட் ரெஃபர்ஸ் டு. இது வந்து ஒரு எஃபெக்ட். சரிங்களா? டிவிடெண்ட்ல வருது. அது எதை பத்தி சொல்லுது அப்படிங்கறது தான் உங்களோட கொஸ்டின். சோ அது வந்து எதை பத்தி சொல்லும் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் அ ஸ்பெசிபிக் பே அவுட் பேட்டர்ன். இன்வெஸ்டரோட ப்ரிஃபரன்ஸ் அண்ட் டேஸ்ட், அத பர்டிகுலர் ஸ்பெசிபிக் பே அவுட்டை பத்தி நினைக்கிறது என்னது அப்படின்னு படிக்கிறதா வந்து கிளைண்ட்லி எஃபெக்ட். சரிங்களா? இன்வெஸ்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் த ஸ்பெசிபிக் பே அவுட் பேட்டர்னை பத்தி படிக்கிறதா கிளைண்ட்லி எஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து கார்டன்ஸ் மாடல் அசியூம். கார்டன் இப்ப வால்டர் மாடல் படிச்சோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கார்டன்ஸ் மாடல் இது எல்லாமே டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோல வர மாடல்ஸ். கார்டன் மாடல் வந்து என்ன அசியூம் பண்ணிக்கும் அப்படின்னா
growth rate வந்து அதுல எப்பயுமே கான்ஸ்டன்ட் growth rate தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட அசம்ஷன். வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகாத அந்த growth rate வந்து ஒரே ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல இருக்கும் அப்படிங்கிறது வந்து கார்டன்ஸ் மாடல்ல அசம்ஷன். நெக்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு லிண்டன் மாடல் the firm adjusts the dividend based on எப்படி வந்து அந்த firm வந்து டிவிடெண்ட அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா பே அவுட் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. டார்கெட்டட் பே அவுட் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எம்எம் அப்ரோச் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரியிலயும் வரும், கேபிட்டல் பட்ஜெட்டிங் தியரியிலயும் வரும், டிவிடெண்ட் தியரியிலயும் வரும். சோ அந்த 3 ஃபேக்டருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கா, ஒன்னோட ஒண்ணு சம்பந்தம் இருக்கான்னு பாக்குறதா வந்து எம்எம் அப்ரோச்சோடது. சரிங்களா? அப்ப எப்ப வந்து அந்த தியரி வந்து irrelevant-ஆ இருக்கும் அப்படின்னா இந்த அசம்ஷன் இருந்தா மட்டும்தான் அந்த தியரி வந்து irrelevant-ஆ இருக்கும். when capital markets are perfect அப்படிங்கிற போதுதான் தியரி வந்து irrelevant-ஆ இருக்கும். நெக்ஸ்ட் 1 செகண்ட். இது வந்து சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். சரிங்களா? சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் இஸ் மெஷர்டு பை, இந்த ரிஸ்க மெஷர் பண்றதுக்கு இங்க இருக்க ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணும். அது என்னதுன்னு கேக்குறாங்க. ரிஸ்க மெஷர் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்றது வந்து பீட்டா வச்சுதான் ரிஸ்க் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட், the purpose of special purpose vehicle in securitization, asset securitization அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம். அந்த கான்செப்ட்ல ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எதுக்கு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சோ அது என்ன பர்பஸ்க்காக இருக்கு அப்படின்னா லீகலி ஐசோலேட் த அண்டர்லேயிங் அசட், அதாவது அசட்ஸ் யூஸே ஆகாத அசட்ஸ நம்ம லீகலா ஐசோலேட் பண்றோம். அதுதான் அசட் செக்யூரிட்டைசேஷனோட மெயின் பர்பஸ். சோ நீங்க அசட்ஸ வந்து லீகலா ஐசோலேட் பண்றீங்க. நெக்ஸ்ட், the tranche with the least credit enhancement, எந்த tranche-க்கு வந்து least credit இருக்கு அப்படின்னு கேட்டா மெயினா இருக்கிறது வந்து ஈக்விட்டிக்கு தான் லீஸ்ட் கிரெடிட் வந்து டிரான்சாக்ட் இருக்கு. குறைவானது வந்து ஈக்விட்டி டிரான்சாக்ட். இங்க சிஸ்டமேட்டிக் ரிஸ்க மெஷர் பண்றது வந்து பீட்டான்னு படிச்சோம். அதே மாதிரி அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க பெஸ்ட் ரெப்ரசன்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் எதை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஸ்பெசிபிக் ஸ்ட்ரைக் வச்சுதான் மெஷர் பண்ணுவாங்க. சோ அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் இஸ் மெயின்லி ரெப்ரசன்டட் பை அந்த கம்பெனியோட ஸ்பெசிபிக் ஸ்ட்ரைக்கை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், எக்ஸசிவ் ஸ்ப்ரெட் இன் செக்யூரிட்டைசேஷன் மீன்ஸ் அசட் செக்யூரிட்டைசேஷன்ல அதிகமான ஃப்ளோ ஸ்ப்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா உங்களோட கேஷ் அசட்ல இருந்து உங்களுக்கு ஒரு கேஷ் இன்ஃப்ளோ வரும் இல்லைங்களா, அதுவும் அதுல இன்வெஸ்ட் பண்ண போற இன்வெஸ்டரோட பே அவுட்டையுமே இது பண்ணுவாங்க. சோ எக்ஸசிவ் ஸ்ப்ரெட் இன் செக்யூரிட்டைசேஷன் மீன்ஸ் அப்படின்னா difference between cash inflow from the assets and the investors payout. Next, Bretton Woods வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா Bretton Woods system was based on எந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி இருக்குன்னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் Bretton Woods இது வந்து இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்டிஆர் அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் டெபாசிட்டரி ரேட். இது யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா IMF தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேஜர் ஃபீச்சர் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் 1973 இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம். மேஜரா ஒரு இது வந்து அந்த இயர்ல இது பண்ணிருக்காங்க. அது என்னது அப்படின்னு கேக்குறாங்க. மேஜரா இந்த பர்டிகுலர் இயர்ல IMF கொண்டு வந்தது வந்து பிளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட், த டைரக்ட் கோட்டா இன் இந்தியா இஸ், அதாவது டைரக்ட் கோட்டா இந்தியன் ருபீஸ வந்து நம்ம எப்படி வந்து இது பண்றோம் அப்படின்னா
ஆப்ஷன் பி தான் அது கரெக்ட் ஆன்சர். ருபி அது கூட டாலர் இது பண்றேன் சரிங்களா. ருபி ஃபர்ஸ்ட் அதோட ஸ்லாஷ் டாலர். நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் எக்ஸ்போஷர் அரைஸ் டியூ டு, இந்த எக்ஸ்போஷர் எதனால அக்கர் ஆகுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இந்த எக்ஸ்போஷர் எதனால அக்கர் ஆகும் அப்படின்னா ஃபாரின் சப்சிடரிஸ் பினான்சியல்ஸ் மூலமா இந்த எக்ஸ்போஷர்ஸ் வந்து அரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் பிரீமியம் மீன்ஸ், ஃபார்வர்ட் பிரீமியம்னா நீங்க முன்னாடியே பே பண்ணி அதை லாக் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதை ஃபார்வர்ட் பிரீமியம் வந்து என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா உங்களோட ஸ்பாட் ரேட் வந்து should be greater than forward rate. ஸோ இந்த எட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டீட்டெயிலா இங்க இருக்க 4 ஆப்ஷனுமே கிளியரா படிச்சுக்கோங்க. வேற வேற ஃபார்ம்ல இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா அரைஸ் ஆகும். விச் எட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் லாக் போத் அப்சைட் அண்ட் டவுன் சைட். இங்க இருக்க எட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு இதை லாக் பண்ணா அப் சைடும் லாக் பண்ண முடியும், டவுன் சைடும் லாக் பண்ண முடியுங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அதோட ஆன்சர் என்னன்னா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் தான் வந்து அப்வர்டாவும் லாக் பண்ண முடியும், டவுன்வர்டாலும் லாக் பண்ண முடியும். ஸோ நான் இதோட பிசினஸ் ஃபினான்சிங்க ஸ்டாப் பண்றேன். நீங்க வந்து இது இன்னமும் டீட்டெயிலாவே வந்துட்டு கோ த்ரூ பண்ணலாம். நான் வந்து இது ஃபுல்லா இதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு, படிச்சுக்கோங்க. நான் அடுத்த யூனிட் மூவ் பண்றேன். இது வரைக்கும் இது பண்ணதுல இந்த பர்டிகுலர் இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களாங்க மேம்? நான் வேற யூனிட் மூவ் பண்ணட்டுமா? எஸ் மேம். ஓகே மேம். ஸோ இந்த அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் யூனிட் சரிங்களா, அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் யூனிட் வந்துட்டு நான் நேற்று சொன்ன மாதிரி நான் இந்த 2 நாள்ல சொல்லி கொடுத்த கிளிம்ஸை மட்டும் நீங்க அந்த ரெக்கார்டிங் செஷன்ல திருப்பி திருப்பி கேளுங்க. உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும் எந்தெந்த டாபிக்கை ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஸோ இதுல வந்துட்டு இந்த கொஸ்டின் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் எதை பத்தி அப்படின்னா பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன் அது ரிலேட்டடானது. ஸோ இதுல வந்து 2 கான்செப்ட் 2 பிரின்சிபல் பத்தி கேட்டிருக்காங்க. கான்செப்ட்னு பார்த்தோன்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், காஸ்ட் கான்செப்ட். பிரின்சிபல்ஸ் வந்து கன்சிஸ்டன்சி அண்ட் மெட்டீரியாலிட்டி. ஸோ கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு நேற்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஏதோ ஒரு ஃபேக்டருக்கு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கூட நீங்க அதை வச்சு ஆப்ஷன்ஸ்ல இருந்து சார்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படின்னா அந்த கான்செப்ட் என்ன சொல்லுவாங்க வந்து நம்மளோட நம்ம இருந்தாலும் அந்த ப்ரொப்ரைட்டர் இருந்தாலும் இல்லைனாலுமே அந்த பிசினஸ் வந்து ஃபார் எவர் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கறது அதுக்கான மீனிங் சரிங்களா. அப்ப அதுக்கான ஆப்ஷன் இங்க எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தேடும். நெக்ஸ்ட் காஸ்ட் கான்செப்ட் அப்படிங்கன்னு வரும்போது அந்த காஸ்ட் வந்து மேட்சா இருக்கா, காஸ்ட் வந்துட்டு அந்த இதோட மேட்ச் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். மெட்டீரியலிட்டி அதுதான். ஸோ இதுல கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் வந்து ஒரே மெத்தடாலஜியை அடாப்ட் பண்றாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ இதுல ஆன்சர் வந்து இதுக்கு அந்த மாதிரி ரிலேட்டட் அந்த சேம் மெத்தடாலஜியை அடாப்ட் பண்றது வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் வந்து சேம் அக்கௌண்டிங் மெத்தட் இஸ் யூஸ்ட் பை த ஃபர்ம் ஃப்ரம் ஒன் பீரியட் டு அனதர். கன்சிஸ்டன்சினா ரிலேட்டட் டு அ ரிலேட்டிவ் size or importance of an item or event. Cost concept வந்து an inappropriate association for the firm undergoing bankruptcy. Materiality, the normal basis is used to account for the assets. So இதுல வந்து இதுக்கான ஆப்ஷன் வந்து அதுவே கரெக்டா தான் கோட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு
பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடான கொஸ்டின். இந்த அசஷன் அண்ட் ரீஷன் கொஸ்டின் படிக்கும் போது அசஷனை படிச்சுட்டு அந்த அசஷன் கரெக்டா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அசஷன் பக்கத்துல பிகாஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் ஆட் பண்ணி இந்த ரீசனை அது கூட கோட் பண்ணி கரெக்டா இருக்கா இல்லையான்னு பாருங்க. சரிங்களா? இப்ப இது பார்ட்னர்ஷிப் ரிட்டையர்மெண்ட்டுக்கான கொஸ்டின். when a partner retires, all the assets and liabilities are revaluated according to the current value. partner retire ஆகும்போது அந்த values of assets and liability நம்ம revalue பண்ணுவோம். current value பிரகாரம் revalue பண்ணுவோம். because எதனால பண்றோம்? the balance sheet should show the correct value of the assets and liability. so எதனால பண்றோம் அப்படின்னா அந்த பார்ட்னருக்கு கரெக்டான வேல்யூஸ் வந்து நம்ம குடுக்கறதுக்காக தான் அந்த ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டே ப்ரிப்பேர் பண்ணுவோம். சோ இந்த அசஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட் தான். ஆனா இந்த ரீசன் வந்து ஏக்கான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஏன் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாதுன்னா இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன், மெயின் ரீசன் வந்து எதுக்காக ரீவாலுவேஷன் பண்றோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பார்ட்னரோட அக்கௌண்ட் அவருக்கான ஃபுல் ஃபிளெஜ்டான அமௌண்ட் கொடுக்கணும். அவருக்கு எவ்வளவு வேல்யூ பண்றோங்கிறது தான் கரெக்டான ரீசனா இருக்கு. சோ உங்களோட ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏ. சரிங்களா? இது வந்து ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து இது வந்து குட்வில் கம்ப்யூட் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின். கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு குட்வில் இருந்து எவ்வளவு இது பண்ணுவோம், நான் இது கீழே அந்த சொல்யூஷன் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தேன். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து அக்கார்டிங் டு விச் கான்செப்ட் த லைஃப் ஆஃப் த பிசினஸ் இஸ் டிவைடட் இன்டு appropriate segment for studying the results shown by the business in each of the segment. ஒவ்வொரு பிசினஸோட செக்மெண்ட்லயும் அந்த பிசினஸ இந்த ஸ்டடிக்கு ஏத்த மாதிரி பிரிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருக்கு எந்த கான்செப்ட் வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் அப்படி வந்து பிரிச்சிருப்பாங்க. மித்த கான்செப்ட் எல்லாம் வந்து பீரியாடிக் மேட்ச் கான்செப்ட்னா அந்த எக்ஸ்பென்சஸும் ரெவன்யூ மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. அக்கௌண்டிங் பீரியட் வந்து சேம் மெத்தடாலஜி அடாப்ட் பண்றது. மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் வந்து எல்லாமே இந்த டேர்ம்ஸ் ஆஃப் மணில நம்ம பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? சோ இதுல வந்து இதுக்கான ஆன்சர் வந்து டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு AS2 which of the following costs should be included in valuing the inventory. சோ நம்ம நேத்து கிளாஸ்ல பார்த்தோம் AS1 வந்து அக்கௌண்டிங் பாலிசிஸ் டீல் பண்ணுது, AS2 வந்து இன்வென்டரிய டீல் பண்ணுது. இன்வென்டரியும் வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணுவோம்னா அட் காஸ்ட் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ whichever is lessல தான் வந்து மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? அப்ப இந்த AS2ல இன்வென்டரிய நீங்க வேல்யூ பண்ண போறீங்க. அந்த இன்வென்டரி வேல்யூ பண்ணும்போது எந்தெந்த காஸ்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ் இருக்கு, கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் இருக்கு, டெப்ரிசியேஷன் ஆஃப் ஃபேக்டரி பிளான்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? அதுல வந்து உங்களோட கரெக்ட் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் அண்ட் ஃபேக்டரி ஆஃப் பிளான்ட் தான். இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஸோ ANC தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது வந்து இந்த கேஸ் the purchasing company agrees to act as an agent of the vendor for collection of the book debts. வந்து ஒரு அந்த பர்ச்சேசிங் கம்பெனியே வந்து ஏஜென்ட்டா இருக்கணும், வெண்டர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. அப்ப பர்ச்சேசிங் புக்கோட அக்கௌண்ட்ல the amount of debtor should be, அந்த டெப்டாரோட அமௌண்ட்டை யாருக்கு கிரெடிட் பண்ணணும்னு கேக்குறாங்க. அப்ப இது யாருக்கு கிரெடிட் பண்ணுவோம்னா பர்ச்சேசிங் கம்பெனி வந்து ஏஜென்ட்டா இருந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுல இருந்து வாங்குற அமௌண்ட்டை எந்த அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவோம்னா வெண்டர்ஸோட சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி அதுல கிரெடிட் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த ரூல் வந்து யூஸ்வலா வந்து ஈஸியா நம்ம இது எல்லாமே இல்லாம ஒர்க்கிங் கேபிட்டல் ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரூல் ஈஸியா ஞாபகத்துல வச்சிருக்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன். சரிங்களா?
இதுல வந்து ரெண்டு கான்செப்ட் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒண்ணு கரண்ட் அசெட்டுக்கு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப அதே ரிவர்ஸ்ல கரண்ட் லைபிலிட்டி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து தேவைப்படும். ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து என்னது, அந்த பிசினஸ ரன் பண்றதுக்கான டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கான ஃபண்ட். சோ ஒர்க்கிங் கேபிட்டலோட ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னா கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. அதுதான் உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலோட ஃபார்முலா. இப்ப உங்களோட கரண்ட் அசெட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட இருக்க லிக்விடிட்டி கேஷ். உங்களோட கரண்ட் அசெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனா உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல்ங்கிறது டே டு டே ரிக்வயர்மெண்ட்டுக்கு தேவைப்படுற ஃபண்ட். உங்களோட கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆகும் போது உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலுமே இன்க்ரீஸ் ஆகும். இதுவே உங்களோட கரண்ட் அசெட் குறைய ஆரம்பிச்சிருச்சு, டிக்ரீஸ் ஆஃப் கரண்ட் அசெட் ஆச்சு அப்படின்னா உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலுமே டிக்ரீஸ் ஆயிடும். சரிங்களா? அதே மாதிரி உங்களோட கரண்ட் லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நீங்க கொடுக்க வேண்டிய கடன், பில்ஸ் பேயபிளோ சன்ட்ரி கிரெடிட்டாஸோ இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் அவங்களுக்கு போக வேண்டியது. அப்போ உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆயிரும். சரிங்களா? உங்களோட கரண்ட் லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனா உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகும். இதுவே கரண்ட் லயபிலிட்டி குறைஞ்சிருச்சு, நீங்க கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் கொடுத்தாச்சு, கரண்ட் லயபிலிட்டி வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா decrease in current liability will lead to increase in working capital. So இதுல ரெண்டே இதுதான். உங்களோட கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆனா உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கும், உங்க ஒர்க்கிங் கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே கரண்ட் அசெட் டிக்ரீஸ் ஆயிருச்சுன்னா உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலுமே டிக்ரீஸ் ஆயிடும். இப்ப கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆனா ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா கரண்ட் லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனா ஒர்க்கிங் கேபிட்டல் குறையும். சோ இந்த ரூல ரியல் லைவ் எக்ஸாம்பிளா நீங்க ரிலேட் பண்ணி வச்சிருக்கும் போது உங்களுக்கு ஈஸியா ஞாபகத்துல இருக்கும். இப்ப ஒர்க்கிங் கேபிட்டல் ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதுல எது ட்ரூன்னு கேக்குறாங்க. சோ இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட் வில் இன்க்ரீஸ் த ஒர்க்கிங் கேபிட்டல். அப்ப இதுதான் கரெக்ட். இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட் வந்து கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆனா ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து டிக்ரீஸ் ஆகாது. அப்ப இது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட், இன்க்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டி டிக்ரீஸ் த ஒர்க்கிங் கேபிட்டல். கரண்ட் லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனா நீங்க கொடுக்க வேண்டிய கடன் இன்க்ரீஸ் ஆகும் போது ஒர்க்கிங் கேபிட்டலுமே டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? சோ இந்த ஆப்ஷன் சி கரெக்ட். இன்க்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனா ஒர்க்கிங் கேபிட்டலால இன்க்ரீஸே ஆகாது. சோ இங்க இருக்க ஸ்டேட்மெண்ட்லயே ஆப்ஷன் ஏவும் சியும் மட்டும்தான் கரெக்ட். சரிங்களா? சோ ஆப்ஷன் ஏ would be a correct answer. நெக்ஸ்ட், இது வந்து இந்த ரூட் ஆஃப் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் சிம்பிள் வராதனால நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2CO டிவைடட் பை I. ரூட் வந்து அங்க போடணுங்க. ரூட் ஆஃப் 2CO டிவைடட் பை I. இதுதான் வந்து ஃபார்முலா. சரிங்களா? 2ங்கிறது வந்து அதோட ஃபார்முலா. இங்க வந்து ரூட் வரும். ரூட்டோட சிம்பிள் இங்க இல்லாதனால நான் இது போட்டிருக்கேன். equal to root of 2COI தான் ஃபார்முலா. 2 into consumption. இந்த பர்டிகுலர் ஹோல் பீரியடுக்கு எவ்வளவு கன்சம்ஷன் தேவைப்படுது, அதுக்கப்புறம் ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளவு வந்து அதை ஆர்டர் பண்றதுக்கான காஸ்ட், அதுக்கப்புறம் ஐ வந்து இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட். இந்த ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். சரிங்களா? நான் நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு மூவ் பண்றேன். which one of the following is not correct with the reference to standard costing? சோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் கூட இங்க இருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து irrelevant சொல்றாங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எதுக்கு பண்றோம் அப்படின்னா இதுல இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பட்ஜெட் கண்ட்ரோல் வந்து ஒரே இதுக்கு போகும். ஒரு பிசினஸ்ல எல்லாமே ஃப்ரேம் பண்ணிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் பிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவல் இன்கர் ஆகும்போது அந்த ஆக்சுவல ஸ்டாண்டர்ட் கூட கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதுல இருந்து ஒரு டீவியேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நிறைய மெத்தடாலஜி வந்து அடாப்ட் பண்ணும். சோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு இது ப்ரீ டிட்டர்மைன் காஸ்ட் அந்த ஆர்கனைசேஷனுக்கு இது பண்ணும். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்து மணி மெஷர்மெண்ட்ல தான் இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது வந்து இஸ் டிட்டர்மைன்ட், ஒவ்வொரு எலமெண்ட் ஆஃப் காஸ்டையுமே டிட்டர்மைன் பண்ணும். இதுல எது irrelevant அப்படின்னா ஒன்லி அட்வர்ஸ் வேரியன்ஸ் ஆர் இன்வெஸ்டிகேட்டட் இன்டென்சிவ்லி. அந்த வேரியன்ஸ் எப்படி இருக்கு அதை மட்டும்தான் இது பார்க்குது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்ற டெர்மினாலஜி. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து irrelevant ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து
which one of the following is not correct? இங்க இருக்க ஃபார்முலால ஒரு ஃபார்முலா தப்பு. அது எந்த ஃபார்முலா அப்படின்னா பிவி ரேஷியோட ஃபார்முலா வந்துட்டு சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் இன்டூ 100 இல்லாட்டி கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100ங்கிறது பிவி ரேஷியோ. பிரேக் ஈவன் பாயிண்ட்டுமே பிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். இந்த மூணு ஃபார்முலாவுமே கரெக்டான ஃபார்முலா. அப்ப நீங்க இங்கேயே வந்து இதுக்கான ஃபார்முலாக்கான ஆன்சர்ஸ படிச்சிடலாம். மார்ஜின் சேஃப்டி அப்படின்னுங்கிறது வந்து என்னதுன்னா அதோட ஃபார்முலாவே வந்துட்டு ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் தான் வந்து மார்ஜின் சேஃப்டியோட ஃபார்முலா. சோ இது வந்து ராங் ஆன்சர். சோ இந்த கொஸ்டின் படிக்கும் போது இந்த ரிமைனிங் இருக்க 3 கொஸ்டின்ஸுக்கான ஆப்ஷன்ஸ் படிச்சிருங்க. மேல இருக்க கொஸ்டின்ஸ் வந்து தான் வந்து ராங் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், which one of the following statement is not true? இங்க இருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா இல்ல, அதுக்கு சம்பந்தப்படல அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த ஸ்டேட்மெண்ட்னு கேக்குறாங்க. சோ when there is one liquidation and one formation is known as external construction. ஒரு லிக்விடேஷனும் இல்ல ஒரு ஃபார்மேஷனும் நடக்குது அப்படின்னா, ஒரு ஃபார்ம் லிக்விடேட் பண்ணிட்டு ஒரு ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் goodwill or capital reserve arise only when the amalgamation is in the nature of firm. அதுக்கப்புறம் under the pooling of interest method the transferee company incorporates the assets and liability of the transferor company at a book value. இது எல்லாமே வந்துட்டு mergers, acquisition, amalgamation regarding ஆன question. இதுல ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பொய், it is not true. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து false statement. லிக்விடேஷன் நடக்கும்போது ஃபார்மேஷனா நடக்கிறது எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம். அதே மாதிரி அடுத்தது கூலிங் மெத்தட்ல போடும்போது டிரான்ஸ்பரியோட கம்பெனி வந்து இன்கார்பரேட்ஸ் தி அசெட்ஸ் அண்ட் தி லயபிலிட்டி ஆஃப் தி டிரான்ஸ்ஃபர். எந்த கம்பெனி எடுக்க போற கம்பெனியோட வேல்யூஸ் எல்லாம் புக் வேல்யூல வந்து போட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தி வெண்டார்ஸ் கம்பெனி டிரான்ஸ்ஃபர் தி பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். வெண்டார் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அப்ப இதுல irrelevant ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இதுதான் goodwill or capital reserve தான் வந்து irrelevant ஸ்டேட். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இதுக்கான மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து நீங்க இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அந்த ஃபுல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ரீட் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுல ஈஸியா வந்து 1, 2, 3 வந்து நம்ம நேத்து படிச்சதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு. 1 வந்து அக்கௌண்டிங் பாலிசி, 2 வந்து இன்வென்ட்ரி, 3 வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் பிக்கு 4 தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்ப நீங்க ஆப்ஷனுக்கு வாங்க. இப்ப இங்க 2 ஆப்ஷன், இதுல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கு. சரிங்களா? சோ அப்ப ரிமைனிங் இருக்கிறத பார்ப்போம். ஆப்ஷன் 10 வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். சோ இப்ப ஆப்ஷன் 3 வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் டீல் பண்ணுது. 6 வந்து டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங்க டீல் பண்றது. சரிங்களா? இதுல கரெக்ட் ஆன்சர் வந்து B. சோ ஆப்ஷன் 6 இருக்கு இல்லைங்களா? AS6 வந்து டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங் டீல் பண்ணுது. AS3 வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், AS10 வந்து பிக்ஸட் அசெட், AS21 வந்து அக்கௌண்டிங் ஃபார் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். சோ இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட பொறுத்த அளவுக்கு நீங்க ஒவ்வொரு நம்பருமே படிச்சு அந்த நம்பர்ல இருக்க ஒவ்வொரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுமே எதை டீல் பண்ணுது அப்படிங்கறத படிச்சுட்டு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து a company does not include the value of the skill gained by its employer from training program in its annual financial statement. Which one of the following accounting concept is being applied in this case? ஒரு கம்பெனி வந்து அந்த எம்ப்ளாயி ட்ரைனிங்காக ஒரு ப்ரோக்ராமுக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுது. அத வந்து இதுல இன்க்ளூட் பண்ணல. இன்க்ளூட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல அந்த எம்ப்ளாயிக்கு அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலமா அந்த எம்ப்ளாயி கெயின் பண்ண ஸ்கில்ல எங்கேயுமே இன்க்ளூட் பண்ணல. ஏன் இன்க்ளூட் பண்ணல? அப்ப அது எந்த கான்செப்ட பேஸ் பண்ணி அவங்களோட ஆர்கனைசேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ஸ்கில் அப்படிங்கிறது வந்துட்டு குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சர். நம்ம இங்க எல்லாமே குவான்டிடேட்டிவ் மணி மெஷர்மெண்ட் நேச்சர்ல ரெக்கார்ட் பண்றோம்.
அப்ப இந்த மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் ஃபாலோ பண்ணனாலதான் அந்த ஸ்கில் கெயின் பண்ணதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணல, ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணல. சோ மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? Next, the examination of documentary evidence in supporting transaction containing the accounts in the term. நீங்க வந்து இப்ப இந்த ஆடிட்டிங்கோட கொஸ்டின், அதுல வந்து இந்த 4 ப்ராசஸ் இருக்கு. நீங்க ஒரு டிரான்சாக்ஷனை செக் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன் வந்து கரெக்டா இல்லையா அப்படிங்கறத எதை வச்சு செக் பண்ணுவீங்கன்னா, அந்த எவிடன்ஸ், சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ், ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதை வந்து வவுச்சிங்னு சொல்லுவோம். It is called as vouching. Next, which accounting principle assume that a business will continue to operate indefinitely? அதாவது ஒரு பிரின்சிபல், அந்த அக்கௌண்டிங் கான்செப்டை பொறுத்தளவுக்கு நம்ம இருந்தாலும் இல்லைனாலும், அந்த ஓனர் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த பிசினஸ் வந்து ஃபார் எவர் ரன் ஆகும் அப்படிங்கிறது வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் பிரின்சிபல்னா, இட் அசியூம்ஸ் த பிசினஸ் வில் கண்டினியூ டு ஆப்ரேட் இன்டெஃபினட் ஆஃப் பீரியட். அந்த பெர்பெச்சுவல் சக்சஷன் அப்படின்னு ஒரு ரூல் படிச்சிருக்கோம். whether the proprietors is there or not, the business will continue for long. So இது வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, the principle that expenses should be recognized in the same period as the revenue. எக்ஸ்பென்சஸும் அங்கேயே ரெகக்னைஸ் ஆகும். அப்பதான் ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். அந்த எக்ஸ்பென்சஸும் ரெவன்யூவும் கரெக்டா மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்ற பிரின்சிபல் வந்து மேட்சிங் பிரின்சிபல். அடுத்தது, when the new partner is admitted, the goodwill, the firm's goodwill, ஒரு புது பார்ட்னர் அட்மிட் ஆகும்போது ஃபர்மோட குட்வில்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அத வந்து ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிட்டு இருக்க ஃபர்மோட குட்வில், அங்க ஒரு புது பார்ட்னர் இது பண்றாங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்க பார்ட்னரோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நியூவா இது பண்ணுவாங்க. அப்ப ஆல்ரெடி இருக்க குட்வில்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல பிரிச்சு கொடுத்துருவாங்க. So it will be credited to the old partner's capital account in the sacrificing ratio. சரிங்களா? Next question. The ratio in which the old partner sacrifice their share in the favor of new partner. Admission of the partner நடக்கும்போது அந்த ஓல்டு பார்ட்னர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அட்மிஷன் போது வர்றது வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, ரிட்டையர்மெண்ட் போது வர்றது வந்து கெய்னிங் ரேஷியோ. சோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அதுக்கப்புறம் upon dissolution, the account which is used to record the sale of asset. அட்மிஷன் போது, ரிட்டையர்மெண்ட் போது நீங்க என்ன அந்த அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டியை ரெக்கார்ட் பண்றதுக்கு என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னா, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அந்த அசெட்ஸ் எல்லாம் ரீவேல்யூவேட் பண்றோம், ஏன்னா இந்த பிசினஸ் வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்க போகுது, அதனால ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். இதுவே டிசல்யூஷன் அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து க்ளோஸ் ஆக போகுது. க்ளோஸ் ஆகும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த அசெட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணி அதோட வேல்யூவை ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்ப நீங்க அங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னா, ரியலைசேஷன் அக்கௌண்ட். இன்சால்வன்சியும் டிசல்யூஷனும் நடக்கும்போது ரியலைசேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அட்மிஷனும் ரிட்டையர்மெண்ட்டும் நடக்கும்போது ரீவேல்யூவேஷனோட அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட், the balance in the forfeited shares account after reissue is transferred. Forfeited shares account, அதுல ஒரு கால் மணி பே பண்ணல, அதனால நம்ம அந்த ஷேர்ஸ் எல்லாம் ஃபோர்ஃபீட் பண்ணிட்டு, அந்த ஷேர்ஸ் எல்லாம் ஃபோர்ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை நம்ம வேற அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அது என்னது அப்படின்னு கேக்குறாங்க. அது எதுக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னா, கேபிட்டல் ரிசர்வுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சரிங்களா? கேபிட்டல் ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நெக்ஸ்ட், டெஃபிஷியன்சி அக்கௌண்ட். டெஃபிஷியன்சி அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து எங்க வரும் அப்படின்னா, கம்பெனியோ ஃபோமையோ நம்ம லிக்விடேட் பண்றோம், லிக்விடேட் பண்ணி அதை க்ளோஸ் பண்றோம், அங்க வந்து அரைஸ் ஆகும். சரிங்களா? அங்க அரைஸ் ஆகும் போது அது என்னவா இருக்கும், எதுக்காக அதை ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, எவ்வளவு லாஸ் இருக்கு ஷேர் ஹோல்டருக்கு டிட்டர்மைன் பண்றதுதான் டெஃபிஷியன்சி அக்கௌண்ட்டை
இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளவு லாஸ் இருக்குன்னு அப்படின்னு டிட்டர்மைன் பண்றதுக்கு அந்த டெஃபிஷியன்சி அக்கௌண்ட் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட், under purchase method of amalgamation, the difference between the purchase consideration and net asset. அதாவது நீங்க ஃபுல்லா ஃபார்மே அமால்கமேஷன் பண்ணியாச்சு. அப்ப பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்கும் நெட் அசெட்டுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட். சாரி, under purchase consideration method and amalgamation, the difference between purchase consideration and net asset is acquired, treated as என்னவா நம்ம ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் ரிசர்வ் ட்ரீட் பண்ணலாம், இல்லாட்டி குட்வில்லா ட்ரீட் பண்ணலாம். நெக்ஸ்ட், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இன் சப்சிடரி கம்பெனி. மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து சப்சிடரி ஹோல்டிங் கம்பெனில வரும். அது எங்க வரும் அப்படின்னு கேக்குறாங்க. மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இந்த சப்சிடரி கம்பெனி ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இந்த போர்ஷன் ஆஃப் ஈக்விட்டி நாட் ஓன்ட் பை தி ஹோல்டிங் கொடுக்கும்போது அது என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா எந்த ஈக்விட்டி ஷேரோ ஹோல்டிங் கம்பெனி ஹோல்ட் பண்ணலையோ அந்த போர்ஷனை மைனாரிட்டி இன்ட்ரெஸ்டா சப்சிடரி கம்பெனி ஓன் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட், ப்ரீ acquisition profit of the subsidiary company is treated as in the consolidated balance sheet. Pre and post pre profits என்னவா ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் ப்ராஃபிட்டா ட்ரீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட், the marginal costing is based on the principle. marginal costing வந்து ஒரு பிரின்சிபல்ல பேஸ் பண்ணி இருக்கு. அது என்ன பிரின்சிபல் அப்படின்னா அதுல ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வரும், வேரியபிள் காஸ்ட் வரும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படிங்கிறது வந்து பீரியட் காஸ்டா இருக்கு. வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ப்ராடக்ட். ஃபிக்ஸடுங்கிறது வந்து அந்த பீரியடுக்கான காஸ்ட், அந்த பர்டிகுலர் இதுக்கான பீரியடுக்கான காஸ்ட். வேற வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து அந்த ப்ராடக்ட பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட், அட் பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். அங்க வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். உங்களோட சேலுமே அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுமே ஈக்குவலா இருக்கணும். அங்க எந்த ப்ராஃபிட்டும் வராது, லாஸும் வராது. அப்ப அந்த சிச்சுவேஷன் எப்ப அரைஸ் ஆகும்னா உங்களோட கான்ட்ரிபியூஷன் பிக்சட் காஸ்டுக்கு ஈக்குவலா இருந்தா அந்த ப்ராஃபிட்டும் இல்ல லாஸும் இல்லைங்கிற சிச்சுவேஷன் வந்து கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்ட் காஸ்ட். நான் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் போடுறதுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஃபார்மேட்டை ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சேல்ஸோட வேல்யூ, சரிங்களா? வேல்யூல இருந்து வேரியபிள் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுவீங்க. மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு வர ஆன்சர் சேல்ஸ்ல இருந்து வேரியபிள் காஸ்ட மைனஸ் பண்ணா உங்களுக்கு வரத வந்து நம்ம கான்ட்ரிபியூஷன் சொல்லுவோம், சரிங்களா? கான்ட்ரிபியூஷன் வந்து இப்ப கான்ட்ரிபியூஷன்ல இருந்து என்ன மைனஸ் பண்ணணும் அப்படின்னா பிக்சட் காஸ்ட டிடக்ட் பண்ணணும். பிக்சட் காஸ்ட் வந்து டிடக்ட் பண்ணும். பிக்சட் காஸ்ட டிடக்ட் பண்ணிட்டா வர ஆன்சர் தான் உங்களோட ப்ராஃபிட். சோ இந்த ஃபார்மட் எதுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா நான் சின்ன சின்ன சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. மைனஸ் வேரியபிள் காஸ்ட்ல சேல்ஸையும் வேரியபிள் காஸ்டையும் மைனஸ் பண்ணா வர அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன்ல இருந்து பிக்சட் காஸ்ட் டிடக்ட் பண்ணா வர அமௌண்ட் வந்து ப்ராஃபிட், சரிங்களா? இது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கான இது.
நெக்ஸ்ட் வந்து வேரியன்ஸ் அனாலிசிஸ். வேரியன்ஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிற டூல் எந்த காஸ்டிங்க மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம்னு கேக்குறாங்க. இந்த வேரியன்ஸ் அனாலிசிஸ் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். நெக்ஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். இந்த மெட்டீரியல் காஸ்ட் லேபர் காஸ்ட் வேரியன்சஸ் வந்து படிப்போம். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதோட வந்து ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவாண்டிட்டி இன்டு ஆக்சுவல். சோ மெட்டீரியல் காஸ்ட் இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எங்க வரும்னா ஆக்சுவலி ஸ்டாண்டர்ட் கம்பேர் பண்ணிட்டு அதுல இருந்து ஆக்சுவல் குவாண்டிட்டில இருந்து ஆக்சுவல் பிரைஸ் டிடக்ட் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் the budget that is prepared for the different levels of activity. ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கும் ஒரு பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்ப அந்த பட்ஜெட்டோட நேம் என்னன்னா flexible budget. Based on the activity the budgets will be prepared. அது வந்து flexible budget. நெக்ஸ்ட் வந்து process costing is suitable for. ப்ராசஸ் காஸ்டிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேஜா அந்த ப்ராடக்டோட காஸ்ட் வந்து வேரி ஆயிட்டே இருக்கும், சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கும். அப்போ அந்த ப்ராசஸ் காஸ்டிங் எதுக்கு சூட்டபிளா இருக்கும்? எந்த இண்டஸ்ட்ரிக்கு கண்டினியூஸ் ஆபரேஷன் இருக்கும். ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருக்க மெட்டீரியல் வந்து வேற ப்ராசஸ் மூவ் ஆகும். அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வேற ப்ராசஸ். இந்த மாதிரி ஃபினிஷ் குட்ஸா மாற வரைக்கும் ப்ராசஸ் காஸ்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் ஏபிசி ஃபோக்கஸ் ஒன்லி ஆன். எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ஓவர்ஹெட் அலோகேஷனை தான் ஃபோக்கஸ் பண்றது வந்து ஏபிசி. ஏபிசி காஸ்டிங் நம்ம ஒன்று படிச்சிருக்கோம். அதை வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ஓவர்ஹெட் அலோகேஷன் பேஸ்ட் ஆன் ஆக்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் ரிலவென்ட் காஸ்ட். ரிலவென்ட் காஸ்ட் அப்படின்னா என்ன காஸ்ட் அப்படின்னா ஃபியூச்சர் காஸ்ட் அஃபெக்டட் டிசிஷன். ஃபியூச்சர்ல நீங்க இன்கர் பண்ண போற காஸ்ட் வந்து டிசிஷனை அஃபெக்ட் பண்ணதா அப்படிங்கறத வந்து ரிலவென்ட் காஸ்ட். நெக்ஸ்ட் டார்கெட் காஸ்டிங் இஸ் மோஸ்ட் அப்ரோப்ரியேட். இந்த டார்கெட் காஸ்டிங் வந்து எப்ப அப்ரோப்ரியேட்டா இருக்கும் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் வந்து மார்க்கெட்ல பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து அப்ரோப்ரியேட்டா இருக்கு. நெக்ஸ்ட் கிசான் காஸ்டிங் ஃபோக்கஸ் ஆன். எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா கண்டினியூஸ் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்றது தான் வந்துட்டு கிசான் காஸ்டிங். சரிங்களா? கண்டினியூஸா அதை ஃபோக்கஸ் பண்றது வந்து கிசான் காஸ்டிங். நெக்ஸ்ட் ஜஸ்ட் இன் டைம் இன்வென்ட்ரி. இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். எதுக்கு இந்த இன்வென்ட்ரி சிஸ்டம் வந்து மெயினா அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேஸ்ட் எலிமினேட் பண்ணி இன்வென்ட்ரிஸை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த மெத்தடாலஜி வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைஃப் சைக்கிள் காஸ்டிங் இன்வால்வ்ஸ் all the costs from the inspection to disposal. ஸ்டார்ட் பண்றதுல இருந்து எண்ட் ஆகிற ப்ராசஸ் வரைக்கும் இருக்கு. இப்போ கரண்ட் ரேஷியோ வந்து எதை மெஷர் பண்றதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா ஷார்ட் டர்ம் லிக்விடிட்டி ரேஷியோ மெஷர் பண்றது. ஸோ எல்லாமே வந்து அக்கௌண்டிங் ரிலேட்டடான இது. ஸோ நான் அந்த மார்க் டெஸ்ட்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் தானே. இது நம்ம மேஜரா எவ்வளவு முடியுமோ இப்ப நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி சென்ட்ரல் பேங்க் ஒரு 2019 நெட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? தி சென்ட்ரல் பேங்க் கேன் சிக்னிஃபிகன்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட், கன்சியூமர் ஸ்பெண்டிங் இன் தி எக்கானமி த்ரூ விச் பாலிசி. சோ இது வந்து பிசினஸ் என்விரான்மெண்ட் கூட ரிலேட்டடான கொஸ்டின். அங்க ரெண்டே எக்கனாமிக் பாலிசி பார்த்தோம். ஒன்னு வந்து பிசிக்கல் பாலிசி, ஒன்னு மானிட்டரி பாலிசி. பிசிக்கல் பாலிசி கவர்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்ணும், டாக்ஸேஷனை மெயினா கவர் பண்ணும். அதே மாதிரி மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது வந்து யாரு போடுவாங்க, யாரு அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதோட ரேட்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் ஓகே, ஒரே ஒன் செகண்ட். இப்போ ஆடியபிளா இருக்குங்களா? எஸ் மேம். எஸ் மேம். மேம்
சோ இந்த கொஸ்டினை வந்து பிசினஸ் என்விரான்மெண்ட்டுக்கு ரிலேட்டடான கொஸ்டினுங்க. இந்த கொஸ்டின்ல எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த பாலிசி எல்லாம் எதை பிசிக்கல் பாலிசி வந்து டாக்ஸேஷன் ரிகார்டிங்கான பாலிசி. மானிட்டரி பாலிசி வந்து கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன் growth மணி சப்ளைய கண்ட்ரோல கொண்டு வரது நம்ம மானிட்டரி பாலிசி ட்ரை பண்ணுவோம். மானிட்டரி பாலிசி ஸ்கிரீன் வந்து ஷேர் ஆகல மேம். ஓகேமா ஓகே சார் ஓகே. ஆமா இப்போ ஒரு 10 மினிட்ஸா தான் ஆகல. லாஸ்ட் இதுல இருந்து எப்பத்துல இருந்து ஆகலன்னு பீப்புள் who are in line கௌஷிகா and Anvasi. ஓகே சார் I'll ask லாஸ்ட் இப்போதாங்க சார். லாஸ்ட் இப்போ நீங்க அதுக்கு முன்னாடி பேசின வரைக்கும் இருந்துச்சு மேம். லாஸ்ட் ஓகே சார் ஓகே. மார்க் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இருந்து மேம். மார்க் டெஸ்டோட ஃபைல் ஓகேப்பா. ஓகேங்க சார். थैंक यू. இப்ப ஷேர் ஆகுதான்னு பாருங்க ஒரே நிமிஷம். இப்ப ஷேர் ஆகுதுங்களா மார்க் டெஸ்டோட ஃபைல்? எஸ் மேம். ஓகே எஸ் மேம். ஓகே. சோ இந்த क्वेश्चनோட கரெக்ட் ஆன்சர் வந்து மானிட்டரி பாலிசி தான் கரெக்ட் ஆன்சர். இத நீங்க பார்த்ததுமே மானிட்டரி பாலிசி தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர்ங்கிறது ஈஸியா பிளாட் பண்ணலாம். எப்படின்னா நம்ம அந்த கிளாஸ் இது பண்ணும்போதே நான் சொல்லி கொடுத்த பிசிக்கல் பாலிசினா அந்த டாக்ஸேஷனை ஃபோக்கஸ் பண்றது சரிங்களா. அதே மாதிரி மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இங்க டைரக்டா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கொடுக்காம சென்ட்ரல் பேங்க்ங்கிறது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். சோ இந்த கொஸ்டின் இப்ப படிக்கும்போது பிசிக்கல் பாலிசினா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம், மானிட்டரி பாலிசினா என்னன்னு பார்த்தாச்சு. இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து ஸ்பெஷலா இண்டஸ்ட்ரி ஃபேக்டரி ஓரியன்டட் இதுக்காக கொண்டு வந்த பாலிசி. அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாலிசியுமே வந்துட்டு நம்ம ஃபெமா ஃபெராலாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்டுக்கான ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி. சோ இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். சோ இந்த கொஸ்டின் வந்து ஃபுல்லாமே பிசினஸ் என்விரான்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following is not the characteristics of capitalism? சோ இது வந்து எக்கனாமிக் சிஸ்டம் இது பண்ற கொஸ்டின் சரிங்களா. எக்கனாமிக் சிஸ்டம்ல வந்து நம்ம 3 டைப் பார்த்திருக்கோம், கேபிட்டலிஸ்டிக், சோசியலிஸ்டிக், மிக்ஸ். கேபிட்டலிஸ்டிக் எக்கானமில வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாமே ஃபுல்லாமே பிரைவேட் கண்ட்ரோல்ல இருக்கு. மிக்ஸ் சோசியல்ல வந்து ஃபுல் the whole control will be in government. மிக்ஸ்ல தான் வந்து ரெண்டுத்துலயுமே combinations of private and government will be combined. So இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இங்க 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஏதோ ஒரு ஃபீச்சர் வந்து கேபிட்டலிசமோட ஃபீச்சர் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப கேபிட்டலிசமோட ஃபீச்சர் என்னது, எல்லாமே பிரைவேட் ஹேண்ட்ஸ்ல தான் மெயினா இருக்கு. அப்ப இதுல எது வந்து ஃபீச்சரா இருக்காது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படிச்சு பாருங்க. இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் அசோசியேஷன் பிஹேவ் வித் எகனாமிக் மோட்டிவ் ஆஃப் மேக்ஸிமைசேஷனிங் their profit with least sacrifice of cost. அவங்களோட மெயின் மோட்டிவே ப்ராஃபிட்டா தான் இருக்கு. Next, the country's major means of production are either owned by the government or their use is controlled by the government. நீங்க தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் ரீடே பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா கேபிட்டலிசம்ல வந்துட்டு எல்லாமே வந்து பிரைவேட் கண்ட்ரோல்ல தான் இருக்கும், கவர்மெண்ட் கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது. அப்ப இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். சோ சில क्वेश्चनல நீங்க ஃபுல்லா அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியே இதுலயே சார்ட் அவுட் ஆயிடலாம். இங்கே கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், which of the following is not the silent feature of the industrial policy developed since in 1991? சோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி எந்த இயர் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆன்சருமே நம்ம இங்க படிச்சோம். இண்டஸ்ட்ரியல் பாலிசி இது இயர் 1991ல டிரைவ் ஆச்சு சரிங்களா. இங்க இருக்க ஒரு ஃபீச்சர்ல இண்டஸ்ட்ரியல் பாலிசிக்கு ரிலவெண்ட் ஆகாத ஒரு ஃபீச்சர். இண்டஸ்ட்ரியல் பாலிசி மெயினா எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிரைவேட் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன். இதே 1991ல மேஜரா இன்னொரு இதுமே லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் நடந்தது.
அப்ப அதோட மெயின் எய்மே வந்து பிரைவேடைசேஷன், பிரைவேட் செக்டார மேக்சிமமா பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட பிசினஸோட ரிசோர்சஸை எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு தான் நினைச்சேன். நெக்ஸ்ட் வந்து the public sector has been withdrawing partially or fully from the several enterprises. அதாவது public sector வந்து major industry is increasingly exposed to the foreign competition exposed ஆயிருக்கு. Next, fourth option is the monopoly or dominant position for the public sector in the most of the industries and the control of commanding. அதாவது எதுவுமே மோனோபாலியா பப்ளிக் செக்டார் கிட்ட இல்ல. மோனோபாலி அப்படிங்கிறது வந்து அவங்க மட்டும்தான் ரூல் பண்ணுவாங்க. they will be the single person. அதுல ஜுடிஷியரியா அவங்க மட்டுமே ஏர்ன் பண்ணுவாங்க. சோ இதுல சைலண்ட் ஃபீச்சர் இண்டஸ்ட்ரியல் பாலிசியை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த மோனோபாலி பவர் டாமினன்ட் பொசிஷன் வந்து பப்ளிக் செக்டார்ல இது ஃபீச்சரா இல்ல. அப்ப இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட், இதெல்லாமே வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட்டோட பார்ட்டை கவர் பண்ணும். இந்த क्वेश्चन வந்து which of the following does not form a part of the important information to be incorporated in memorandum of association is specified in the Companies Act. இது வந்து legal aspects of the businessல இருந்து கேட்ட क्वेश्चन. சரிங்களா? Companies Act வந்து இனிஷியலா எப்ப வந்துச்சுன்னா 1956ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது அமெண்ட்மெண்ட் ஆனது வந்து இந்த இயர் ஆஃப் 2013. சரிங்களா? அமெண்ட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப இங்க வந்து இதே மாதிரி 4 ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு ஃபீச்சர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல வராதுன்னு சொல்றாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கும் போது நீங்க 2 டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணுவீங்க. ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ப்ராஸ்பெக்டஸ் இதெல்லாம் பண்ற மாதிரியே எம்ஓஓ அண்ட் ஏஓஓன்னு சொல்லுவோம். எம்ஓஓ அப்படிங்கிறது வந்து மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஏஓஓங்கிறது வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஸோ இந்த மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கம்பெனியோட நேம், கம்பெனியோட அப்ஜெக்டிவ், கம்பெனியோட கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன், கம்பெனியோட மெம்பர்ஸ், கம்பெனியோட லயபிலிட்டி, அவங்களுக்கு வந்து லிமிட்டட், அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கம்பெனியோட மேஜர் டீட்டெயில்ஸை ரெக்கார்ட் பண்றது வந்து மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன். இது ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட். ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் லாஸையுமே ரெக்கார்ட் பண்றது வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனோட டாக்குமெண்ட்ரி ஒர்க். சோ இங்க இருக்க 4 இன்ஃபர்மேஷன்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். சோ இப்போ ஆப்ஷன் பாருங்க, நேம் ஆஃப் த கம்பெனி அண்ட் ஸ்டேட் இன் விச் இட்ஸ் சிச்சுவேட்டட், அது வந்து மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல வரும். The object for which the company is proposed to be incorporated, சரிங்களா? அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து வரும். Rules, regulation, bylaws for the internal management of the company, இது கம்பெனியோட இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். ஆனா மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல வராது, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல தான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணும். சரிங்களா? அதுக்கப்புறம் லயபிலிட்டி வந்து மெமராண்டம்ல வரும். So your correct option will be rules, regulation and bylaws for the internal management of the company. Next, the volume of the imports tend to be very high when there is conjugation of high rates of economic growth and sharp fall in the relative price of the import, vice versa. அதாவது நீங்க இம்போர்ட் பண்றீங்க, இம்போர்ட் பண்ணும்போது அது ஹையா இருக்கும். எப்ப அப்படின்னா எக்கனாமிக் growth வந்து ஹையர் ரேட்ல இருக்கு, ரிலேட்டிவ் பிரைஸா இருக்கு அப்படின்னா அந்த வால்யூம் ஆஃப் இம்போர்ட் ஹையா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னு அவங்க அசியூம் பண்றாங்க அப்படின்னா ஹையர் ரேட் growth is associated with in import and increase in import is associated with the relative price import. So நம்ம the volume of import வந்து எதுக்கு கூட ரிலேட்டடா இருக்குன்னா higher rate of growth கூட தான் இது ரிலவெண்டா இருக்கும். So உங்களோட ஆப்ஷன் வந்து both A and R is correct and R is the right explanation of the A. சரிங்களா? So இந்த assertion and reason question படிக்கும்போது assertion படிச்சுட்டு இங்க கமா போட்டு பிகாஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த அசர்ஷன் கரெக்டான்னு பாருங்க, ரீசன் கரெக்டான்னு பாருங்க. இது வந்து இதுக்கான ரீசன் தானா அப்படின்னு டெஸ்ட் பண்ணும்போது பிகாஸ்ங்கிற டெர்மினாலஜி போட்டுக்கிட்டா இது கரெக்டா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்,
which of the following statement is not correct relating to consumerism? So consumerism எப்போ வரும்? கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல வரும். அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டோட இயர்ல இப்ப நம்ம பார்த்தோம். இதுல ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கன்சியூமரிசம் கூட ரிலேட் ஆகாத ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அது என்ன ஸ்டேட்மெண்ட்னு பார்க்கலாம். Consumerism is magnification of the failure of the business to guarantee and ensure the consumer right. So consumerism வந்து கன்சியூமரோட ரைட்டை இது பண்றதுதான். The government does not have any role in the Consumer Protection Act as in the part of the business organization alone. Third option வந்து the consumer should accept consumerism as mean of asserting and enjoying their rights. Fourth option வந்து consumer evaluation is not a setback for marketing but rather இதுல வந்து இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து ராங் ஆப்ஷன். ஏன் அப்படின்னா கவர்மெண்டோட கண்ட்ரோல் இல்லாம, கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் இல்லாம எந்த கன்சியூமரிசமும் பாசிபிள் கிடையாது. சோ இது வந்து ராங் ஆப்ஷன். நெக்ஸ்ட், which one of the following is not covered in the approach adopted by Niti Aayog? So Niti Aayog அப்படிங்கறதே வந்துட்டு பிஃபோர் எல்லாம் வந்து நம்மளுக்கு 5 year பிளானிங் இருக்கும். நம்மளோட கண்ட்ரில அந்த பிளானிங் கமிஷனே வந்து 5 years ஒன்ஸ் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணி அந்த 5 yearsக்குள்ள அது என்னென்னலாம் சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கறது. இப்ப நம்ம எல்லாமே பார்த்திருக்கோம். விக்ஷித் பாரத் பை 2030 அந்த மாதிரி ஒவ்வொரு கோல், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இந்த இயர் அப்படின்னு ஒவ்வொரு இயருக்குமே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே எப்ப டிசைட் பண்ணுவாங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கு, நம்மளோட இந்தியால வந்து 5 year பிளானிங் அப்ரோச் தான் இது பண்ணுவோம். 5 years ஒன்ஸ் அந்த ஃபுல் கண்ட்ரியோட, இப்ப நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் நடத்துறோம்னா அதுக்கான அஜெண்டா போட்டு இது பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி 5 year பிளானிங் அப்ரோச்சே தான் பண்ணிட்டு இருந்தான். இந்த நித்தி ஆயோக் தான் வந்து 5 year பிளானிங் அப்ரோச்சை இராடிகேட் பண்ணிட்டு 15 year of விஷன்ங்கிற கான்செப்டை கொண்டு வந்தது நித்தி ஆயோக். ஆனா நித்தி ஆயோக்லயுமே அங்க 3 அந்த இது ஃபுல் கான்செப்டுமே 3ஆ பிரிச்சிருக்காங்க. அங்க எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த 15 years விஷனை 3 year ஆக்ஷன் அஜெண்டா, 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஆக்ஷன் அஜெண்டாவா இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 7 years ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, இது வந்து 15 years விஷன். ஸோ 5 year பிளானிங் அப்ரோச்சை ரீப்ளேஸ் பண்ணது எது அப்படின்னு கேட்டா நித்தி ஆயோக் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. சரிங்களா? நித்தி ஆயோக் தான் ரீப்ளேஸ் பண்ணது. ஸோ அதுல என்ன வரும்னா, அஜெண்டா வந்து 3 years ஒன்ஸும், ஸ்ட்ராட்டஜி வந்து 7 years ஒன்ஸ், விஷன் வந்து 15 years. சோ இதுல irrelevant-ஆ இருக்கிறது 5 year பிளானிங் தான் வந்து irrelevant. நெக்ஸ்ட், இது வந்து இந்த क्वेश्चन வந்து அக்கவுண்டிங் ரிலேட்டடான क्वेश्चन. Personal transaction of the owners of the business are not recorded in the books. Drawing, நம்ம நம்மளோட பர்சனல் ரிக்வயர்மெண்ட்டுக்காக ஒரு அமௌண்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னா அது புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்றது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எதனால பண்றது இல்ல அப்படின்னா, அக்கார்டிங் டு பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட், ஈச் பிசினஸ் என்டர்பிரைஸ் கன்சிடர்ட் ஆஸ் an accounting unit and it's separated from the owner. பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட பொறுத்தளவுக்கு ஓனர் வேற, பிசினஸ் வேற அப்படிங்கிற கிளியர் கட்டான கான்செப்ட் இருக்கு. அதனால ஓனரோட பர்சனல் டிரான்சாக்ஷனை பிசினஸோட புக்ல ரெக்கார்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. சோ ஏவும் கரெக்ட், ஆரும் கரெக்ட். தென் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். சோ அது பர்சனல் டிரான்சாக்ஷன், ஓனரோட பர்சனல் டிரான்சாக்ஷன், பிசினஸ் டிஃப்ரெண்ட், ஓனரும் டிஃப்ரெண்ட். அதை ஏன் நம்ம பிசினஸ் புக்ல ரெக்கார்ட் பண்ணவே வேண்டாம் அப்படிங்கறத இதுக்கான ரீசன். சோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சரிங்களா? நெக்ஸ்ட், which one of the following is not example of the financing activity which refers to the cash flow statement? So இந்த cash flow statementல வந்து 3 ஆக்டிவிட்டி வந்து அரைஸ் ஆகும். சரிங்களா? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, அந்த மாதிரி அந்த பேசஸ்ல அரைஸ் ஆகும். இங்க இருக்க டேர்ம்ல 4 இதுல ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியோட எக்ஸாம்பிள் ஒண்ணு இல்லை. ஃபினான்சிங் அப்படின்னாலே இது எதோட ரிலவெண்டா இருக்கும் அப்படின்னா, லோன் வாங்குறதும், டிபெஞ்சர்ஸும், ஷேர்ஸ் இஷ்யூ பண்றதும், அமௌண்ட்டை கலெக்ட் பண்றதும் ஃபினான்ஸ் ரிலேட்டடா இருக்கும். ஸோ இங்க இருக்க ஆப்ஷனை ரீட் பண்ணும்போது ரீபேமெண்ட் ஆஃப் பேங்க் லோன், interest on debentures and dividend paid, cash proceeds from the public deposit. Next வந்து sale of fixed assets. So இதுல இந்த odd man out sale of fixed asset அப்படிங்கிறது வந்து financing activityல வராது, investing activityல வந்து வரும். சரிங்களா?
Next, which one of the following is true about the estimated cost and standard cost? So estimated cost standard cost எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு கேக்குறேன். ஸ்டாண்டர்ட் காஸ்ட்ங்கிறது வந்து ஒரு சயின்டிபிக் அனாலிசிஸ் பேஸ் பண்ணது, அது இன்ஜினியரிங் காஸ்ட். எஸ்டிமேட்டட் காஸ்ட்ங்கிறது ஹிஸ்டாரிக்கல், பழைய இதை பேஸ் பண்ணியே பண்ணுவோம். சோ இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், which one of the following is not true? இதுல இருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து ட்ரூ கிடையாது. சோ இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த அளவுக்கு ரெவன்யூ நேச்சர், கேபிட்டல் நேச்சர் அப்படிங்கறதுல கிளியரா இருக்கணும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் அசட் ஓரியன்டா நீங்க இன்கர் பண்ணுவீங்க. அது எப்பயாச்சும் ரேரா தான் ஒரு டைம் அந்த எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணும். ஆனா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது ரெகுலர் பேசிஸ்ல மந்த்லி அந்த எக்ஸ்பெண்டிச்சரை நீங்க இன்கர் பண்ணிட்டே வருவீங்க. சோ அதை பொறுத்துதான் சோ அந்த கிளியர் கட்டா அந்த ஐடியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதா இருக்கும். சோ வேஜ் இதுல ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ கிடையாது. அது வந்து வேஜஸ் பேட் ஃபார் த இன்ஸ்டலேஷன் ஆஃப் நியூ மிஷின். இது வந்து வேஜஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டெபிட் பண்ண மாட்டோம், இந்த மிஷினரி அக்கௌண்ட்டுக்கு தான் டெபிட் பண்ணுவோம். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். சரிங்களா? இதுல எல்லாம் தான் சம்ஸ் வந்து வரும். சம்ஸ் வந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன சம்ஸ் தான் வரும். அதாவது நம்ம ஷேரை ஃபோர்ஃபீட் பண்ணிடுறோம். ஃபோர்ஃபீட் பண்ண ஷேரை திருப்பி ரீஇஷ்யூ பண்ணும்போது அந்த பேலன்ஸ் ரிசர்வ் வந்து கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இது வந்து இந்த நோட்ஸ்ல இருக்கு. இந்த சம்முக்கான சொல்யூஷன் வந்து அந்த நோட்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி இந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோக்குமே கால்குலேஷன்ஸ் பார்ட்ஸ் வந்து வரும். ஸோ நான் இந்த ஃபுல் டாக்குமெண்ட்டுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மார்க் டெஸ்டோட டாக்குமெண்ட்டுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த ஹோல் இதுமே ஒரு இயரோட கொஸ்டின் பேப்பர். சோ இதுல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினா அந்த மெத்தடாலஜி வச்சு சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு நம்ம எப்பயுமே எம்சிக்யூஸ் எப்படி படிப்போமோ ரிமைனிங் இருக்க ஆப்ஷன்ஸுக்கு தேடி படிங்க. சரிங்களா? ஒன் செகண்ட். ஸோ நல்லா படிக்க ஆரம்பிங்க. பேப்பர் 1 ரிவிஷன் பண்ணுங்க, பேப்பர் 2மே படிக்க ஆரம்பிங்க. ரெக்கார்டிங் செஷன்ஸ், நோட்ஸ் எல்லாம் படிங்க. டெய்லியுமே அட்லீஸ்ட் ஒரு 30 to 50 எம்சிக்யூ ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ் வந்து ரீட் பண்ற மாதிரி இது பண்ணுங்க. சம்ஸ் எங்காச்சும் பிசினஸ் பினான்ஸ்லயும் இன்கம் டாக்ஸ் இந்த அக்கௌண்டிங்ல ஏதோ ஒரு சம் போட வரல, அந்த ஃபார்முலா எனக்கு புரியல அப்படின்னா நீங்க எங்கிட்ட தனியா பின் பண்ணியும் கேட்கலாம், இல்ல குரூப்ல கூட மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஆல் த பெஸ்ட். நல்லா படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா இந்த டைம் கிளியர் பண்றதுக்கான எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? பேப்பர் 1 அந்த செஷன் நல்லா கவனிச்சு படிங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க எப்ப வேணுமோ வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? இன்னைக்கு எடுத்த செஷன் ஓகே ஓகே மேம். ஓகே எஸ் மேம். செஷன் நல்லா இருந்துச்சுங்க மேம். நல்லா புரிஞ்சுங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஆல் த பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க எப்ப வேணுமோ வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் அதுக்கு ரிப்ளை போடுறேன். எஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.